ஆரணி மக்களவை தொகுதி பற்றி உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று பார்த்து வருகிறோம். இந்த தொகுதி குறித்த மேலும் பல பதிவுகளை பார்க்கலாம். ஆரணி மக்களவை தொகுதியில் நமது செய்திக்குழு கள ஆய்வை மேற்கொண்டது. இந்த கள ஆய்வில் முதலில் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் ஆரணி பட்டு சந்திக்கும் பிரச்சனைகளை பதிவு செய்திருக்கிறார். நான் இப்ப நிக்கிற இடம் ஆரணியில கைத்தறி மூலமா பட்டு நெசவு செய்யற ஒரு வீட்டுல. இந்த பகுதிகளில் 3-4 தலைமுறையா இந்த பட்டு நெசவு தொழில் செய்யப்பட்டு வருகிறது. ஆனா சமீப காலமா இந்த தொழில் படிப்படியா நலிவடைஞ்சுக்கிட்டு வருது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமான காரணம்னா பட்டு நூல் கர்நாடகாவிலிருந்து வாங்கப்படுகிறது. ஆனால் தொழிலாளர் பிரச்சனையினால பட்டு நூல் போதிய அளவுக்கு இப்ப அங்கிருந்து வர்றதில்லை. அதே மாதிரி ஜரிகை சூரத்திலிருந்து வருது, அதுவும் விலை அதிகமா கிடைக்குது. மூன்றாவதாக நிறைய தொழிலாளர்கள் தங்களுடைய வாடகை வீட்டில தான் இந்த தறியை போட்டு நெஞ்சிட்டு வராங்க. அவர்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல. அவர்களுக்கு அரசு சொந்த வீடு கொடுக்கும் அப்படிங்கிற வாக்குறுதி கூட இன்னும் நிலுவையிலே தான் இருக்கு. அதே மாதிரி தொழிலாளர்கள் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒவ்வொரு தறியில வேறு விதமான ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. ஊதியத்துல ஒரு சீரான நடைமுறை இல்லாம முரண்பாடு இருக்கு. எங்க அதிகமா கொடுக்கறாங்களோ அங்க தொழிலாளர்கள் வேலைக்கு போயிடுறதுனால குறைவா கொடுக்கக்கூடிய முதலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை வாங்குவதற்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமா ஒரு சிறப்பான ஏற்பாடு எதுவுமே கிடையாது. ஆனா அதனால தனியாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் களைஞ்சா மட்டும்தான் இந்த தொழில் மீண்டும் உயிர்ப்பிக்கும். கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையா செஞ்சுட்டு வந்த இந்த தொழில் சமீப காலமா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் தான் காரணம். மாதத்திற்கு 4000-5000 சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்ட வந்த நிலையில தற்போது 1000 1500 சேலைகள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே மாதிரி இப்ப இருக்கிற தலைமுறையை சேர்ந்தவங்க படிச்சுட்டு வேற வேலைக்கு போறதுலதான் ஆர்வமா இருக்கிறாங்களே தவிர இந்த தொழிலை தொடர்ந்து எடுத்து செய்யணும் அப்படிங்கறதுல அக்கறை செலுத்துறது இல்ல. காரணம் இந்த தொழில இருக்கிற நிறைய பிரச்சனைகள். அதனால இவங்க என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கைகள்லாம் ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிலை மீண்டும் லாபகரமா அவங்க செய்வாங்க. இந்த தொழிலும் சாகாம இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவேனுடன் கார்த்திகேயன். புகழ்பெற்ற ஆரணிப்பட்டு சந்தித்து வரும் பிரச்சனைகளை பதிவு செய்தார் கார்த்திகேயன். அதேபோல ஆரணி தொகுதியில் மேலும் பல பிரச்சனைகளையும் அவர் பதிவு செய்கிறார். சார் வணக்கம். சமீப காலங்களில் இந்த பாய் உற்பத்தி தொழில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கரூர் மாவட்டத்திலிருந்தும் திருச்சி மாவட்டத்திலிருந்தும் கோரையை கொள்முதல் செஞ்சு நாங்கள் பாய் தயார் பண்ணுறோம். அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட் செலவு எங்களுக்கு அதிகமாகுது. கரூர் மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் உள்ளவங்களும் மிஷின் போட்டு பாயை தயார் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்து எடுத்துக்கிட்டு வந்தவாசியில் வந்து பாய் தயார் பண்ணி உற்பத்தி செஞ்சு வெளி மாநிலத்துக்கு எடுத்து போகும்போது எங்களுக்கு ரெட்டிப்பு செலவு ஆகுது. ரெட்டிப்பு செலவு ஆகும்போது எங்களோட குறைஞ்ச கட்டணத்தில் அவங்க பீஸ் ரேட்டு கம்மியாக கொடுக்கறதால மார்க்கெட்டிங்கு அவங்க கூட போட்டி எங்களால் செய்ய முடியல. ஏன்னா அவங்க குறைஞ்ச விலையில அவங்க கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைச்சா இந்த தொழிலை லாபகரமா தொடர்ந்து நடத்த முடியும்? இந்த தொழில் முன்னேற்றத்துக்கு வரணும்னா அரசாங்கம் பாய் சொசைட்டி மூலியமா கோரையை அவங்களே நேரடி கொள்முதல் பண்ணி எங்களுக்கு மானிய விலையில கோரையை கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வழி. ரெண்டாவது இலவச மின்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைத்தறி வச்சிருக்க எல்லாருக்கும் 500 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. அந்த 500 யூனிட் இலவச மின்சாரத்தை எங்களை போல உள்ள விசைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்தா இந்த தொழில் மிக முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்கும். மூணாவது, நாங்கள் தயார் செய்யக்கூடிய பாய்களில் வெளி மாநிலங்களுக்கும் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாய் சப்ளை பண்ணுறாங்க. அந்த சப்ளையை அரசாங்கம் நேரடியாக எங்ககிட்ட கொள்முதல் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணால் எங்கள் தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 60 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க 1000 குடும்பங்கள் ஈடுபட்டிருக்கிற வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் அளவுக்கு டர்ன் ஓவர் நடக்கிற இந்த பாய் உற்பத்தி தொழில் சிறப்பாக நடக்கணும்னா இவர்கள் வைக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கறதான் மிக முக்கியமான விருப்பம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவேனுடன் கார்த்திகேயன்.
ஆரணி மக்களவை தொகுதியின் உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம் கிருஷ்ணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் தமது தொகுதியில் எவ்வளவு நிதியை அவர் செலவு செய்திருக்கிறார், அதேபோல மக்களவையில் தனது தொகுதிக்காக அவர் எத்தனை கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பன போன்ற விவரங்களை இப்போது பார்க்கலாம். 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை மக்களவையில் நடந்த விவாதங்களின் போது ஆரணி மக்களவை தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி மொத்தமாக 162 கேள்விகளை கேட்டிருக்கிறார். இதில் 13 கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. பதில் கிடைக்காத கேள்விகள் 149. ஒவ்வொரு மக்களவை தொகுதி உறுப்பினருக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 19 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியில் ஆரணி மக்களவை தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்ய 19 கோடியே 12 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தந்திருக்கிறார். அதில் 18 கோடியே 2 லட்சம் ரூபாய்க்கான திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 13 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அதுபோக 2 கோடியே 97 லட்சம் ரூபாய் தற்போது மீதமிருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கிறார்கள் வேட்பாளர்கள். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றனவா என்கிற கேள்விக்கு பதில் தேடும் விதமாக எம்பிக்கள் சொல்வதையும் செய்வதையும் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கும் ஆரணி மக்களவை தொகுதி உறுப்பினரான எம் கிருஷ்ணசாமி கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் அவர் செய்தவற்றையும் பார்க்கலாம். ஆரணி மக்களவை தொகுதியில் தேவைப்படும் இடங்களுக்கு வங்கி கிளைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் எம்பி கிருஷ்ணசாமி. அதன்படி தொகுதியில் வங்கி கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன. திண்டிவனம் நகரி இடையேயான ரயில் பாதை திட்டம் துரிதப்படுத்தப்படும் என்றார். ஆனால் இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் மந்தமாகவே நடைபெறுகின்றன. திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் துரிதப்படுத்தப்படும் என்றார். நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மிக மந்தமாகவே நடைபெறுகின்றன. ஆரணியில் பட்டு பூங்கா அமைக்கப்படும் என்று சொன்னதும் நிலுவையில் இருக்கிறது. போலூர் ஆரணி இடையே ஆற்றுப்பாலம் அமைப்பதாக எம்பி கிருஷ்ணசாமி சொன்னது இன்னும் வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரப்படும் என்றார். இந்த வாக்குறுதி இன்னும் நிலுவையில் இருக்கிறது. செஞ்சிக்கோட்டை சுற்றுலா தளமாக்கப்படும் என்று சொன்னதும் தற்போது வரை வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது. ஆரணி தொகுதிக்காக தாம் செய்தது என்ன என்பது பற்றி புதிய தலைமுறையிடம் நேரடியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எம்பி கிருஷ்ணசாமி. அவர் சொன்னவற்றை விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.